ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிவிஸ்கால பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தமல்லி வந்து தூவி விட்டுருக்கேங்க. இதோடைய முளைப்பு திறன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக நான் போட்ட கொத்தமல்லி எல்லாமே முளைச்சிருக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன். என்னென்னா கொத்தமல்லி வந்து நம்ம எப்படி விதை போடணும், எப்படி பாதுகாத்து அது வளர்க்கணும்னு சொல்லி ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. அது அப்படியே மழையில் ரொம்ப செதஞ்சு போச்சு. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. திருப்பி அதோடைய அப்டேட் வந்து என்னால் கொடுக்க முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தேங்க. அதுக்காகவே இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்போ இது வந்துட்டு போட்டு இன்னையோட 8 நாள் ஆகுதுங்க. இது 8 நாள் இதோடைய முளைப்பு திறன் பார்த்தாவே சூப்பராக இருக்குது. நான் மல்லியை வந்து வாங்கி வந்துட்டு ஒரு 2 நாள் காய போட்டுறேனுங்க. பச்சை மல்லியை வந்து விதைக்கக்கூடாது. வெயிலில் வந்து இப்படி காய போட்டு அதை வந்து சும்மா சப்பாத்தி கடையில் வச்சு 1 2 உடச்சிட்டு இந்த மாதிரி தூவி விட்டோம்னாக்கா இதோடைய முளைப்பு திறன் வந்து சூப்பராகவே இருக்குங்க. இதுவுமே நல்லாவே முளைச்சிருக்குங்க. அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி.